ஹாய், வணக்கங்கள். டெஸ்ட் இன்ஜினியர் எக்ஸாமினேஷனுக்காக படித்து கொண்டிருக்கின்ற பொறியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த வீடியோவில் எஸ்கேஎஸ் செட்டாடல் அகாடமி கோயம்புத்தூரின் சார்பாக வண்டி பெய்தா யூடியூப் சேனல் மூலம் உங்களை வரவேற்கிறேன். ஐ எம் ப்ரொஃபசர் டாக்டர் கந்தசாமி. இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, the fundamental concepts of strength of materials ஆர் ப்ரெசன்ட்லி இந்த நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்டுக்கு பேர் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, you all know that the fundamentals of stress and strain 11th ஸ்டாண்டர்ட்லே தமிழ்நாட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஃபண்டமெண்டல்ஸ், elasticity principles, thermal stresses, and we'll also have see some of the previous year question papers given in the TNPSC website. Okay, so தகைவு மற்றும் விகலம், ஸ்ட்ரெஸ் என்பது தகைவு என்றும் ஸ்ட்ரெயின் என்பது விகலம் என்றும் பொறியியல் புத்தகங்கள் எழுதிய 2 பேராசிரியர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஓகே, இயற்பியல் பேராசிரியர்கள் பழைய புத்தகங்களில், கலைக்கல்லூரி புத்தகங்களில், பள்ளிப்பாட புத்தகங்களில் மொழிபெயர்க்கும் போது இந்த விகலம் என்பதை திரிபு, ஸ்ட்ரெயின் என்பதை திரிபு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஓகே, விகலம் என்றால் குறைபாடு என்று பொருள். திரிபு என்பது வந்து உருமாற்றம், அதாவது ஒரு பொருள் திரிந்தால் மீண்டும் அதனுடைய பழைய நிலையை அடையாது. ஆகவே பொறியியல் பேராசிரியர்கள் வேறு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஓகே, as an introduction we'll see some fundamentals or some basic 2 or 3 points on the history. Okay, பேசிக்கலி மனிதன் முதலாக நாகரீகம் அடைந்த போது அவன் மெல்ல மெல்ல குகைகளிலிருந்தும் மரப்பொந்துகளிலிருந்தும் வெளியேறி கட்டுமானங்களை செய்ய தொடங்கிய போதெல்லாம் அவன் முதலாக கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் இயற்கையிடமிருந்து அவன் என்ன கற்றுக்கொண்டானோ, ஓகே, அவற்றின் அடிப்படையிலேயே அவன் கற்றுக்கொண்டான். ஓகே, அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் அவன் அறிவு வளர்ச்சி அடைந்த பிறகு ஏன்செஸ்டர்ஸ் நாலெட்ஜ், பாரம்பரியமாக தலைமுறையாக இந்த கட்டுமான அனுபவங்களின் அடிப்படையில் அவர்கள் கற்றுக்கொண்டதை தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்கள் பாரம்பரிய வழிவந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் கிராஃப்ட்ஸ்மேன் என்று பெயர். உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் இவர்கள் இருந்தார்கள். நம்முடைய நாட்டிலும் நாம் சொல்லுவோம் என்றுள்ளவா, தச்சர்கள், கொல்லர்கள், ஓகே, மற்றும் எல்லா டைப் ஆஃப் ஸ்மித்ஸ், கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித், ஓகே, சிற்பிகள், இவர்கள் தான் ஆதி காலத்தில் கட்டுமானங்களை செய்தார்கள், நகர நிர்மாணங்களை செய்தார்கள். அதாவது நகர அமைப்பு, அர்பன் பிளானிங், அது முதற்கொண்டு எல்லாம் அவர்கள்தான். மன்னர்கள் ஆட்சி காலத்தில் எல்லாம் அவர்கள்தான். அப்புறம் படைக்கு தேவையான போர்க்கருவிகளை எல்லாம் அவர்களே செய்து கொடுத்தார்கள். ஆகவேதான் அது படைப்பொறியியல் என்று தனியாகவும், மக்களுக்கான பொறியியல் குடிகளுக்கான பொறியியல் என்று தனியாகவும் பிரிந்து அது குடிகளின் பொறியியலான சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் என்று வளர்ந்து வந்தது என்பதை நாம் வந்து கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். ஓகே, நாம் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேஸ்ட் நாலேஜ் என்பது 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் ஐரோப்பாவில் தொடங்கப்பட்டது. ஓகே, இப்படி ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையோடு நாம் வந்து வில் சி மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஸ் ஆஃப் த அப்ளைடு மெக்கானிக்ஸ். ஓகே, செயற்பாட்டு இயக்கவியலின் அடிப்படையான மெக்கானிக்ஸ் என்பது தட் டீல்ஸ் வித் த பிஹேவியர் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் ஆர் சாலிட் பாடிஸ் சப்ஜெக்ட் டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோடிங். ஓகே, ரிஜிட் பாடி என்றால் என்னவென்றெல்லாம் நாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னுடைய ப்ரெசன்டேஷனில் வீடியோஸில் பார்த்தோம். ஓகே, அவைகளை எல்லாம் இல்லை என்றால் நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்றால் முன்னால் போய் அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, a thorough understanding of the mechanical behavior is essential for the safe design of all the structures. Okay, strength or mechanics of materials, இந்த பேசிக் நாலெட்ஜ் வந்து நம்முடைய ஏன்செஸ்டர்ஸ் எல்லோருக்கும் இருந்திருக்கிறது. ஓகே, அதன் அடிப்படையில் தான் நாம் இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டில் அவர்கள் கட்டிய அடித்தளத்தின் மேல் தான் நின்று நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். ஓகே,
ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நாலெட்ஜ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே தொடங்கிவிட்டது. லியோனார்டோ டா வின்சி, கலீலியோ கலீலி இவர்கள் தான் முதலாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு வந்து மிக அதிகமாக தங்களுடைய பரிசோதனைகள் மூலம் அவர்கள் பல்வேறு கம்பிகள் தென் வந்து விட்டங்கள் இவற்றில் செய்து கலீலியோனுடைய கேண்டிலிவர் பீம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு 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 சுவரில் வந்து ஒரு மர விட்டத்தை சொருகி அதில் ஒரு எடையை தொங்க போட்டு அவர் வந்து கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் கலீலியோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ற பெயர். ஸோ அவைகளின் அடிப்படையில் தான் நவ் இந்த மாடர்ன் மெக்கானிக்ஸ் இஸ் லையிங் நவ். ஓகே now straight away இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க we'll first consider the axially loaded members, the first introduction for the axial stresses and strains. So engineering mechanics we have seen the forces generally. Now strength of materials normally forces என்ற வார்த்தைக்கு பதிலாக we'll mostly use loads. Loads என்றால் சுமைகள், இல்லைன்னா பளு, இல்லைன்னா பாரம், பாரவண்டி அப்படின்னு சொல்லுவோம். சுமை தூக்குகிற தொழிலாளர்கள் அப்படின்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவோம். பளு என்ற வார்த்தையும் புழக்கத்தில் இருந்திருக்கிறது பண்டைய காலத்தில். இன்னும் சொல்லப்போனால் நாங்களெல்லாம் பள்ளி காலத்தில் படிக்கும்போது லோடு என்பதை நாங்கள் பளு என்று தான் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் படித்தோம். ஸோ எக்ஸ்டர்னல் லோட்ஸ் என்றால் புற விசைகள் அல்லது புறச்சுமைகள். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்பது அகச்சுமைகள். ஸோ ஆக்சியல் லோடிங் என்பது ஒரு பொருளினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் ஒரு உதாரணத்திற்கு நாம் ஒரு ரெக்டாங்குலர் பார், ஒரு ஸ்கொயர் பார், ஒரு கம்பியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் வழியாக செலுத்தப்படுகின்ற சுமை அல்லது விசை என்பது அச்சு வழி சுமை அல்லது அச்சு வழி விசை என்று கருதப்படும். ஸோ இப்படி ஒரு சுமையை வெளியிலிருந்து சுமத்தும் போது அந்த பொருள் நிச்சயமாக அதை எதிர்த்து நிற்கும். ஸோ அதனால் அது உருமாற்றம் அடையும். Engineering mechanics will have a basic assumptions that all the bodies are rigid bodies. Strength of materials will consider the deformations in the body. That is the difference between the major difference between the engineering mechanics and strength of materials. ஆகவே அந்த டென்சைல் லோடு இல்லைனா ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் என்பது இழுக்கும் விசை. அதனால் என்ன விளைவு என்றால் ஆக்ஷன் என்பது டென்ஷன் என்றால் எலாங்கேஷன் என்பது அதனுடைய விளைவு. கம்ப்ரஷன் என்பது வினையானால் கான்ட்ராக்ஷன் என்பது அதனுடைய அந்த வினையின் விளைவு. அமுக்கம் குறுக்கம் என்று நாம் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பார் வந்து இழுக்கப்படும் பொழுது அது என்னாகும், அதனுடைய ஒரிஜினல் லெங்து வந்து கொஞ்சம் நீளும், அதுதான் வந்து எலாங்கேஷன். இந்த ஒரு பார் வந்து அழுத்தப்படும் போது ஒரிஜினல் நீளம் வந்து குறையும். ஸோ அந்த குறைபாட்டுக்கு பேர் வந்து குறைதல், கான்ட்ராக்ஷன் என்று பெயர். இப்போது அப்படி ஒரு அச்சு வழியாக ஒரு விசை செலுத்தப்படும் பொழுது இஃப் யூ see the internally what is happening, ஸோ எல்லாம் வந்து நியூட்டனின் 3ஆம் விதியின்படி வெளியிலிருந்து ஒரு சுமை அழுத்தப்படும் போது உள்ளே இருக்கின்ற மாலிக்கூல்களும் அழுத்தலர்களும் மூலக்கூறுகளும் சும்மா இருக்காது. அவைகள் அவற்றை எதிர்த்து ஒரு போர் வீரர்களைப் போல ஒன்று திரண்டு போராடும். அதுதான் ஆக்சுவலாக ஒரு மெட்டீரியலுக்குள்ளே நடக்கும். ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு மூலக்கூறும் தன்னுடைய பங்களிப்பாக ஒரு எதிர்விசையை செலுத்தும். அப்படி செலுத்தும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசைகளை வந்து எதிர்வினைகளை ஆற்றுவார்கள். So there will not be a, generally truly speaking, there will not be a uniform distribution of internal resistive forces. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து நாம் நம்முடைய கணித சூத்திரங்களை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைன் பண்ணுவதற்காக வில் அஸ்யூம் தட் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் யூனிஃபார்ம். எல்லாரும் வந்து ஒரு சீர்பரவலாக ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ், இன்டர்னல் விசைகள் அல்லது இன்டர்னல் லோட்ஸ் ஆர் டெவலப்பிங். அந்த இன்டர்னல் ஃபோர்ஸஸுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்று பெயர். இப்போ அதனுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம்.
தனியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி பிளாட் பண்ணாங்க. If it is a tensile force is applied like this, it is equal to the contribution comes from many molecules, something like this. Okay, so இதனுடைய ரிசல்டன்ட் தான் இது. நம்ம போன இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதில் பார்த்தோம் இல்லையா, ரிசல்டன்ட் என்பது தொகுபயன், பல்வேறு விசைகளின் தொகுப்பகை. ஸோ இந்த parallel internal forces contributed from various molecules, that is called as a stress resultant or resultant of the internal resistive forces. Okay, so இது tension, இது வந்து compression. Okay, so ஒவ்வொரு resistive force small r, r2, rn எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னாக்க will get the total resistance, that will be either p or f. Okay, so இப்போ இவற்றை ஸோ ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம இப்போ அசியூம் பண்ணியாச்சு. ஸோ அதன் பிறகு அதை வில் கால் இட் as a நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அந்த ரிசல்டன்ட் இன்டர்னல் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை வந்து வில் கால் இட் as a நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் நார்மல் ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ட். ஓகே, மேத்தமெட்டிக்கலி அது வந்து இட் இஸ் டினோட்டட் பை த கிரீக் ஆல்ஃபாபெட் சிக்மா. ஓகே, SIGA GMA சிக்மா. ஓகே, மேத்தமெட்டிக்கலி நமக்கு தெரியல, இஃப் இஸ் ஒரு எலிமெண்டல் ஸ்மால் ஃபோர்ஸை வந்து எடுத்து அதை வந்து நாம் வந்து லிமிட் டெல்டா ஏ ஈக்குவல் டு டெண்டிங் டு 0, அதாவது ஒரு மிகச்சிறிய பரப்பின் மேல் இங்கே ஒரு சின்ன எலிமெண்ட்டை எடுத்து அதிலிருந்து நம்ம அதனுடைய எலிமெண்டல் ஃபோர்ஸை எடுத்தோம்னா அது டெல்டா எஃப். ஓகே, அதை வந்து அந்த ஏரியா ஒரு புள்ளியாக குறுகும்போது ஓகே இட் பிகம்ஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ ஆர் வில் கால் இட் as a load divided by area. அந்த ஃபோர்ஸை வந்து லோடு என்று மாற்றிக்கொள்வோம். திஸ் இஸ் கால்ட் as a average normal stress. ஓகே, ஸோ இப்போ புறத்தே செயல்படுகின்ற விசை ஆர் சுமத்தப்படுகின்ற சுமை வந்து டென்சைல் இழுக்கும் சுமையாக இருந்தால் அதனுடைய விளைவு வந்து டென்சைல் நார்மல் ஸ்ட்ரெஸ். அதை போலவே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கம்ப்ரசிவ் லோடாக இருந்தால் அது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அதனுடைய யூனிட் வந்து FES சிஸ்டத்துலேருந்து பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் ஆர் கிப்ஸ் பெர் கிலோ பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச். இது வந்து பழைய FES சிஸ்டம். அதன் பிறகு கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, MKS யூனிட். ஓகே, மீட்டர் கிலோகிராம் செகண்ட் யூனிட். திஸ் இஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட் யூனிட். தென் ஆர் டனே பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஆர் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். கிலோகிராம் ஃபோர்ஸ் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அது. ஓகே, கிலோகிராம் மல்டிப்ளைட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 இது பண்ணாங்க. ஆர் அப்ராக்சிமேட்லி 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 1 நியூட்டன். ஸோ இன் SI யூனிட் வில் கால் இட் as a நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், இல்லைனா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், அது வந்து ஒரு பாஸ்கல். தென் 10 to the power பாஸ்கல், கிலோ பாஸ்கல். ஓகே, 10 power 6 மெகா பாஸ்கல், 10 power 9 ஜிகா பாஸ்கல். இப்படி நாம் வந்து இந்த இதனுடைய அலகை இது இதுவோம். ஆனால் இந்த டெஃபனிஷன் வந்து இது பண்ணிக்கணும். இட் இஸ் ஸ்ட்ரெஸ் என்பது சிம்பிளி லோட் டிவைடட் பை ஏரியா இல்லை, இட்ஸ் எ லோட் டிவைடட் பை யூனிட் ஏரியா. ஓகே, அந்த யூனிட் ஏரியா என்பதை நாம் வந்து கல்லூரி காலங்களில் இனிமேல் வந்து நம்ம வந்து நினைவு வைத்து கொள்ள வேண்டும். ஓகே, பள்ளி பாடங்களில் நாம் அதை வந்து நம்ம இதுன்னு படிச்சிருப்போம், பொதுவாக ஏரியா என்று படித்திருப்போம். ஓகே, அதை போலவே ஓகே வில் கன்சிடர் வாட் இஸ் நார்மல் ஸ்ட்ரெயின். ஓகே, the change in length denoted by the Greek letter delta of the member subjected to a tensile force. ஒரு ராட் வந்து it is hanging from the tops roof or something like that. Okay, we'll take the length of the rod is equal to L. After application of a tensile load, downward tensile load, the rod is extended to a length of delta. Okay, the area of cross section A. So the axially loaded bar வந்து இப்போ இந்த எலாங்கேட் ஆச்சு அப்படின்னாக்கா திஸ் இஸ் த டிஃபர்மேஷன் ஆர் உருமாற்றம். இந்த டிஃபர்மேஷன் டெல்டா டிவைடட் பை த ஒரிஜினல் லெங்த் எல் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரெயின். ஓகே, டிஃபர்மேஷன் டிவைடட் பை த ஒரிஜினல் லெங்த். இட் இஸ் டினோட்டட் பை த கிரீக் லெட்டர் எப்சிலான். ஓகே, and it is given by the equation. Okay, normal strain is equal to epsilon is equal to delta by n. The normal என்றாலே அதனுடைய குறுக்கு வெட்டு முகத்துக்கு செங்குத்தாக ஒரு
ஸ்ட்ரெஸ் அல்லது அகவிசையோ அல்ல அந்த அந்த எலாங்கேஷன் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாம் நடப்பது வந்து ஒரு இன்டர்னலி ஒரு 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 வெட்டுமுகத்தில் நடக்கிறது. ஆகவே இட்ஸ் கால்ட் அஸ் அ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் நார்மல் ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ வில் கமிங் டு த கான்செப்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ த டென்சைல் ஃபோர்ஸ் வந்து இஃப் இட் இஸ் அப்ளைடு கிராஜுவலி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது, you can remember the experiment what you have conducted in Sandham's laboratory. ஒரு ராடை வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மெஷினில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டென்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. அதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். If the tensile load P is gradually applied, this is what will happen in all our civil engineering structures, then the deformations will be small. Okay, இப்போ unload பண்ணி if the load is diminished to 0, that is also taken place in a gradual manner, then delta will be completely or partially disappear. ஏற்கனவே ஏற்பட்ட elongation, ஓகே, அல்லது நீட்சி, elongation என்பது நீட்சி, ஓகே, contraction என்பது குறுக்கம். ஓகே, அந்த நீட்டம் அல்லது குறுக்கம் அவைகள் வந்து மறைந்து போகும். ஓகே, this property of the material to return partially or completely to its original shape after unloading is called as a elastic property or simply elasticity. இப்போ வந்து அதை எப்படியே நாம் நல்ல தமிழில் மொழிபெயர்த்தோம் என்றால், ஓர் பொருள் அதன் மீது மெல்ல மெல்ல ஏற்றப்பட்ட சுமைகள் இறக்கப்பட்டவுடன் தனக்கு ஏற்பட்ட சிறு உருமாற்றங்களிலிருந்து மீண்டு வந்து தன்னிலை அடைதல் மீள்தன்மை அல்லது விசைத்தல் எனப்படும். நான் விசைத்தல் என்ற வார்த்தையை இங்கே வந்து பயன்படுத்துவதற்கு காரணம் வந்து பழைய தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம், பழைய அகராதிகள் தொகுத்தவர்களெல்லாம் விசைத்தல் என்றுதான் வந்து இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிறகு ஒரு காலத்தில் அது வந்து நாம் ஏதோ ஒரு இந்த விசைத்தல் என்ற நிகழ்ச்சிக்கு காரணமான விசை இருந்ததால் இது ஏதோ ஒரு காரண பேரில் அதை விசை என்று ஒரு 50 ஆண்டுகளாக தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போது நாம் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கலாம். இது வந்து இயற்கை பொருட்கள், மனிதன் ஆரம்ப காலத்தில் மரத்தைத்தான் முதல் பில்டிங் மெட்டீரியலாக, கட்டுமான பொருளாக செய்தான். ஓகே, நாம் ஆதி மனிதன் இப்போது ஒரு மரத்திலிருந்து ஒரு மரத்துக்கு தாவும் போது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஓகே 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 ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் போது அந்த கிளை தாழ்கிறது. இப்போது வேறு மரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கிளையில் அது தாவுகிறது. ஓகே, இப்போது இந்த தாவும் போது என்ன நடக்கிறது? ஓகே, தாழ்ந்த கிளை சற்று நேரத்தில் மீண்டும் மேலிடுகிறது. இன்னும் சொல்ல போனால், ஓகே, இந்த இரண்டாவது கிளையில் அந்த குரங்கு தாவும் போது இந்த மிக நீண்ட கிளை, இதற்கு பேர் a branch is canopying from the tree. அந்த வார்த்தை, இந்த கேனப்பிங்கிற வார்த்தையை தான் நாம் எடுத்துக்கொண்டு நாம் வந்து ஒரு போர்ட்டிகோ ஸ்லாபுக்கெல்லாம் வந்து கேனபி ஸ்லாப் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, அந்த குரங்கினுடைய எடை ஒரு 20 கிலோ இருக்கக்கூடிய எடையையும் சேர்த்து தூக்கி அந்த கிளை மேலெழும்புகிறது. ஸோ இப்படி ஒரு தாழ்ந்த கிளை மீண்டும் மேலெடுவதற்கு பெயர் விசைத்தல் என்று பண்டைய அகராதிகள் சொல்கின்றன. இந்த விசைத்தல் தான் இயற்கையிலேயே இருக்கின்ற பொருட்களில் இருக்கின்ற எலாஸ்டிசிட்டி ஆகும். ஓகே ஓகே ராபர்ட் ஹூக், an England who was born in an English scientist. Okay, he is the first person to investigate the elastic property of materials. As I already told, experimental mechanics. எல்லா மெட்டீரியலையும் பண்ணியிருக்காரு அவர் எக்ஸ்பெரிமெண்ட். மெட்டல், வுட்டு, ஸ்டோனு, போன்ஸ், சைனூஸ். ஓகே, எலும்பு, சைனூஸ்னா நரம்புகள். ஓகே, இவைகள் எல்லாவற்றிலையும் வந்து அவர் வந்து ஒரு டென்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி he measured the stretching and the extension of long wires supporting weights and observed that the elongations always bear the same proportions one to other that the weights do that make them. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 பரிசோதனை நிகழ்த்தி அவர் இப்படி கண்டுபிடித்தார். ஓகே, பின்னாட்களில் ஒரு மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி என்பதை வந்து அவர் வந்து அதை டிஃபைன் பண்ணி அதை யங் என்ற சயின்டிஸ்ட், ஓகே, another English scientist, தாமஸ் யங், இவர் வந்து
அதை வந்து மறுவரையறை செய்தார். ஆதலால் அந்த மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டிக்கு யங்ஸ் மாடுலஸ் என்று நாம் இப்போது அழைத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, ஸோ பரிசோதனைகளின் மூலம் ஒரு பிரிசமேட்டிக் பார் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் எலாஸ்டிக், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஆர் மீட்சி எல்லை என்று நாம் சொல்லுவோம். ஓகே, த எலாங்கேஷன், அந்த நீட்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு போத் டென்சைல் ஃபோர்ஸ் P and the length of the bar. ஸோ ஒரு லோடு அப்ளை பண்ணினாக்க அதனால் விளைகின்ற எலாங்கேஷனும், அந்த எலாங்கேஷன் வந்து இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்க அதனுடைய சுமையை பொறுத்தும் சுமத்தப்படுகின்ற இழுவிசையை அல்லது சுமையை பொறுத்தும் அதனுடைய நீளத்தை பொறுத்தும் இந்த எலாங்கேஷன் அது மாறுபடும் என்று முதலில் வந்து நமது ராபர்ட் ஹூக் என்று பரிசோதனைகள் மூலம் அறிந்தார். ஆகவே அந்த ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு அது கூடவே அது வந்து ஏரியாவினுடைய இது இருக்கு இல்லையா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா என்றும் அவர் வந்து அறிந்தார். ஸோ ஆகவே சிக்மா இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் டு லோட் மல்டிப்ளைட் பை எல் டிவைடட் பை ஏ. இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது லீனியர்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே ஓகே, நேர் ஒழுங்கான விகிதத்தில் இரண்டுக்கும் இடையே ஒரு உறவு ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கிறது. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் வில் கால் இட் இஸ் அ மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி. Okay, this is how Robert Hooke has defined his Hooke's law originally. Later on, Young and all other subsequent scientists, they have later on postulated as a simple statement, concise statement by the Robert Hooke says stress is proportional to strain. இப்படித்தான் நாம் பள்ளிகளில் நாம் படித்திருப்போம். ஓகே, ஆக்சுவலாக சிம்பிளி ஸ்ட்ரெஸ் இஸ் proportional to strain என்றால் அதனுடைய உண்மையான பொருள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டிஃபர்மேஷன், ப்ரொபோர்ஷனல் டு லோடு. ஓகே, நீளம் மற்றும் பரப்பளவு. ஓகே, ஆகவே ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஏன்னா ஸ்ட்ரெயின் என்பது ஓகே எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை எல். ஸோ அந்த நீளம். ஓகே, பி பை ஏங்கிறது ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் என்பது இதிலிருந்து தான் நாம் வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஆகவே ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இதை வந்து பிக்டோரியலாக ஹூக்ஸ் லாவை பிளாட் பண்ணாக்கா ஒரு கிராஃப் ஷீட்டில் ஓகே வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ் இன் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர் கிலோ பாஸ்கல். ஸ்ட்ரெயின் வந்து இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, சின்ஸ் இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் டூ லீனியர் குவான்டிட்டிஸ். டிஃபார்மேஷன் அதுவும் அதுக்கு டைமென்ஷன் எல், லெங்க்த்துக்கு டைமென்ஷன் எல். ஸோ இட்ஸ் அ யூனிட்லெஸ், சாரி இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் quantity. So it don't have a unit. Okay, Young's modulus. Okay, strain வந்து நார்மலி சாரி மைக்ரோ mm per mm நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்குவோம். ஓகே, ஏன்னா அதனோட L by L டைமென்ஷனுங்கிறனால வில் சே இட் அஸ் மைக்ரோ mm per mm. ஓகே, ஸோ லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, அதனால் வந்து y is equal to mx plus c அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பிரகாரம் ஒரு ஆர்ஜின் வழியாக போகக்கூடிய ஜீரோ லோடு, ஜீரோ deformation or zero strain, 5 Newton load, okay, some strain, say 0.05 strain, something like that. Okay, okay, then this is the normal stress and normal strain. If the same bar is heated to a particular temperature, or naturally we are having a construction material used to construct steel chimney or concrete chimney, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து when it is subjected to temperature, because of that also there will be additional strains and additional stresses, and the additional strains and additional stresses are called as thermal strain and thermal stress. So இப்போ thermal strain delta T ங்கிறது வந்து alpha into delta T integral, again it depends upon deformation, depends upon two things. One வந்து length, இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இன்னொன்று வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா. டெல்டா டி இஸ் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்.
Okay, new temperature minus the old temperature, or increase in temperature minus the basic temperature multiplied by L. இது வந்து tensile thermal strain. Okay, then the load due to, suppose இதுக்கு மேலே இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்திருந்தனாக இது ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் இருந்திருந்தனாங்க எகெயின் அதுப்போ வந்து அந்த சப்போர்ட் will offer a force F. அந்த ஃபோர்ஸ் இது பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் you will have a deformation delta P which will act in the opposite direction. ஓகே, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் அழுத்தும் போது இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்னுடைய விளைவுகளை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்போ ஒரிஜினல் லெங்துக்கு வந்து இது வந்துடும். ஸோ த தெர்மல் டிஃபர்மேஷன், இந்த டிஃபர்மேஷன் ஃப்ரம் த, this is called as a redundant equation. Okay, basic equations கண்டுபிடிக்க முடியாத additional equation called is a redundant equation. They must be compatible. அதனால so delta is equal to delta temperature changeனால elongate ஆகிறதும், ஓகே, இந்த அடிஷ்னல் ரிடண்டன்ட் ஃபோர்ஸ்னால கம்ப்ரஸ் ஆகிறதும், ரெண்டு எஃபெக்டிவ் வந்து ஒன்றுக்கு ஒன்று நல்லிஃபை பண்ணி இல்லைனா கேன்சல் பண்ணி சமன்ஸ் செய்து then final deformation will become a 0 in the free body diagram. Okay, so alpha into delta t plus L is equal to P will be equal to 0. அதன் அடிப்படையில் பார்த்தால் நாம் சிக்மா is equal to P by A என்பது வழக்கமான நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஏரியா. அதனுடைய போலவே நாம் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணாங்க மைனஸ் எப்சிலான் மைனஸ் மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆல்ஃபா இன்டு டெல்டா டி. ஓகே, ஸோ இது திஸ் இஸ் கால்ட் எஸ், இதுக்கு சஃபிக்ஸ் வந்து நம்ம சிக்மா டின்னு வச்சுக்கலாம். ஓகே, டெல்டா டி இஸ் த thermal strain alpha multiplied by delta T into L. Okay, this is the thermal stress sigma suffix T is equal to minus E alpha delta T. Okay, okay, இந்த கான்செப்டின் அடிப்படையில் நாம் வந்து சில ஏற்கனவே பழைய தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கின்ற சில கேள்விகளை நாம் இப்போது பார்க்கலாம். ஓகே, இது வந்து 2008 ரொம்ப பழைய கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் எஸ்ஐ யூனிட், ஓகே, அது வந்து நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், மெகா நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போது இது எல்லாமே கரெக்ட், ஆல் திஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ், ஓகே, ஆல் த representations are correct, all the units are correct. Then the next question, the ratio of shear stress and shear stress of an elastic material. Okay, we'll see it in the இதனுடைய ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்துட்டு இந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தடுத்த கொஸ்டின் அது வந்துருச்சு. ஓகே, ஓகே, இப்போ ரேஷியோ ஆஃப் த அப்ளைட் லோட் அண்ட் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த லோடட் செக்ஷன். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கரெக்ட்லி அண்ட் செலக்ட் ஒரு ஆன்சர் யூசிங் த கோட்ஸ் கிவன் பிலோ. ஸோ இது வந்து லிஸ்ட், தென் இது வந்து quantities. Ratio of the applied load and area of cross section of the loaded section, அது வந்து யூனிட் ஸ்ட்ரெஸ் நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம், P divided by A. ஓகே, ஸோ இந்த A வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு ஆன்சர் ஏக்கு ஆன்சர் வந்து 1. ஓகே, ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லெங்த் அண்ட் ஒரிஜினல் லெங்த் ஆஃப் த கிராஸ் செக்ஷன், இது வந்து ஸ்ட்ரெயின். ஜஸ்ட் நோ யூ சீ. தென் தி ரேஷியோ ஆஃப் த மேக்ஸிமம் லோட் டு ஒரிஜினல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஓகே, அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். தென் ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், தட் இஸ் கால்ட் அஸ் அ யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ வந்து இப்போ நம்ம ஆன்சர் வந்து ஏக்கு வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், அப்போ 4. ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லெங்த் டு ஒரிஜினல் லெங்த் ஸ்ட்ரெயின். ஓகே, ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் லோட் டு கிராஸ் செக்ஷன் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, ரேஷியோ ஆஃப் அப்போ 4, 1, 2, 3. So the first answer is the correct answer. At one end which B and the other end ஒரு uniformly tapering bond உடைய இது நமக்கு. ஸோ B minus B இது வந்து ஆவரேஜ், இது அதனுடைய distance. This is the correct answer. This is marked by the TNBC. இது வந்து uniformly varying load. இதை பற்றி நம்ம பின்னாடி கொஞ்சம் வேணால் டீட்டெயிலாக பார்க்கலாம். Then thermal stresses. Okay, the thermal stress is given by, as we have already just now seen, coefficient of thermal expansion. இங்கே டீங்கிறது வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அந்த டெல்டா டி இங்கே டீன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, மாடலஸ் வெலாசிட்டி.
This is the correct answer for the question which is asked in 2018. Okay, now okay, இப்போ a rod tapers from uniformly distributed, இதுவும் வந்து based upon a small problem, ஒரு linear simple stresses problem, load is given, okay, area of cross section கண்டுபிடிச்சிடலாம், length கொடுத்துருக்கு, modulus of velocity எடுத்துக்கிட்டு you will find out, okay, extension of the rod, okay, and the delta calculate பண்ணணும். Okay, okay, so this is a question marked which has been asked in 2002. You would also note a difference in the latest question paper. The answer not known அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வந்து இப்போ புதுசாக வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இதை நீங்கள் சப்போஸ் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு தெரியலனாங்க பெட்டர் இட் இஸ் ஒரு ஆன்சர் பண்ணி அதுக்கு நெகட்டிவ் மார்க் இது பண்ணுறதை விட ஆன்சர் நாட் நோன் அப்படின்னு டிக் பண்ணிங்கனாக்க யூ கேன் அவாய்ட் த நெகட்டிவ் மார்க் problem. So with this, okay, ratio of modulus of velocity to the modulus of elasticity is called as a Poisson ratio. இதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, பல்க் மாடுலஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகே.